வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய பிரபலங்களா பேட்டி எடுத்திருக்கிறோம். அது நீங்க நம்ம சேனலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது திருநெல்வேலியின் பிரபலம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா திறமசாலி, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப கலகலப்பானவங்க, அற்புதமான ஒரு பெண்மணி அப்படிங்கும்போது நம்ம திருநெல்வேலி யாராக இருக்கும் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். அவங்களுக்கு அவங்களோட பேர் மட்டும் சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு அடைமொழியோடு சேர்த்து சொல்லும்போது தான் ஓ அவங்களா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெண்மணியை தான் இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். அது யார் அப்படின்னா கரண் டிவி செல்வி அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீட்டில் நம்ம பேட்டி எடுத்து அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி சீரியஸாக பேசுகிறாங்களா இல்லைனா காமெடியாக பேசுவாங்களா ஜாலியாக பேசுவாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் பேட்டி எடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களையும் எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எப்பவுமே அதுதான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. தேங்க்யூ மேம். மேம் உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க? எல்லாமே வழக்கம் போல அப்படியே. பேட்டினா அதுதான், நமக்கு ஒரு இன்ட்ரோ வேணும்ல, அதனால டக்குனு இப்படிலாம் கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி நிறைய பேட்டி எடுத்திருக்காங்க. அதனால சரி, நானும் அந்த ரூல்ஸ் படி நம்ம என்னோட பற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஆமாம், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி தான். சொந்த ஊர் திசையன்மலை பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமம். அம்மா அப்பா இங்கே வந்ததுனால இங்கே தான் நான் பிறந்தேன். பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணது இப்போ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்ம ஊர் தான். நம்ம ஊர் ராணி தான். அதனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம ஊரை விட்டு கொடுக்குறது இல்லைல்ல. அதனால் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம ஊர் பெருமையை நீங்கள் வெளியிலலாம் சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பாக. எங்கே ப்ரோக்ராம் போனாலும், இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலின்னு சொல்லி என் பேர் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வாவ். என் பேரை மைக்கில் சொல்லும்போது திருநெல்வேலி செல்வி, நெல்லை செல்வி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது என்னோட முதல் வேலையா, நம்மளோட அடையாளம். கண்டிப்பா அடுத்த மாவட்டம் அடுத்த ஏரியாவுக்கு போகும்போது கண்டிப்பா நம்ம ஊரோட பெருமை அதுதானே அதுக்கு செய்யறது. கண்டிப்பா மேம். மேம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களோட கரியர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிச்சீங்க? இசை நிகழ்ச்சியில வந்ததையா? இசை நிகழ்ச்சி நீங்க இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியில நீங்க ஒரு இடத்துல போய் ஃபெமிலியரா இருக்கிறீங்க அப்படின்னா அது எந்த நிகழ்ச்சி மூலமா இல்லைன்னா எதுல இருந்து வந்தீங்க? இந்த புகழ் அந்த மாதிரி. இப்போது நான் படித்தது எல்லாம் பாளையங்கோட்டையில் இருக்கிற மேரி சார்ஜென்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே. அப்போது படிக்கும்போது இந்த ப்ரேயர் சாங்ஸ்லாம் பாடுவோம்ல, அதில் கொஞ்சம் ஒரு ஆர்வம். ஏதோ ஒரு கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாதிரி கோரஸில் அப்படியே போட்டு கண்டிப்பாக அதில் கோரஸாக போய் பாடுறது தான். அதில் நிறைய நல்லா பாடுறவங்க முன்னாடி நிற்பாங்க, நாங்கள் பின்னாடி நின்று ஏதோ பாடுவோம். அதில் ஒரு ஆர்வம், மைக் முன்னாடி பாடுறது ஒரு சந்தோஷம் இல்லை. அதை விட என்ன சந்தோஷம்னா அவ்வளோ குழந்தைகள் பிள்ளைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கீழே நிற்பாங்க, நம்ம மேலே மேடையில் பார்ப்பாங்க. அது ஒரு ரொம்ப சந்தோஷம். இருக்கிறதுல ஆள் குட்டை நான் தான், இருந்தாலும் பின்னாடி நின்று ஏதோ கோரஸா பாடியிருக்கேன். அதுல ஒரு ஆர்வம். அதுல உள்ள என்னோட ஃப்ரெண்டு ஹேனா அப்படின்ற பொண்ணு நல்லா பாடுறவங்க. அவங்க அப்பா ஆர்கெஸ்ட்ரா அப்பமே வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் ஒரு ஆர்வம். இருந்தாலும் நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுலலாம் கொஞ்சம் அப்ப நுழைய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சும்மா பாடுவோம். ஆமா, சும்மா பாடுவோம். அப்படி ஜாலியா ஸ்கூல் லைஃப் அப்படியே முடிஞ்சது. அப்புறம் காலேஜ் லைஃப் போனதுக்கு அப்புறம்
பாடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. ஸ்கூல் லைஃப்லேயே என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் வந்து சிதம்பராபுரம் சொல்லிட்டு ராதாபுரம் பக்கத்தில் ரொம்ப ஒரு சின்ன கிராமம் தான். அப்போது இந்த ராதாபுரம் ஊர்னாலே வந்து கோவில் கூட அந்த கல்யாணி அம்மன் கோவில் கூட 10 நாள் நடக்கும் அந்த திருவிழா வந்து. அப்போ கரெக்டாக அது ஏப்ரல் மே லீவில் தான் வரும். அப்போ நாங்கள் இங்கேருந்து லீவுக்கு அங்கே தான் போவோம். வசதியாக போயிடும். ஆமாம், அங்கே போனோடனே இந்த 10 நாள் திருவிழாவுக்கும் 10 நாள் கச்சேரி தான் நடக்கும். அப்போது நம்ம இங்கே திருநெல்வேலியிலேருந்து புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் எல்லாமே வருவாங்க. குறிப்பாக நெல்லை பிரபாகர் மாமா அவங்க இசை நிகழ்ச்சி வருவாங்க. அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க வந்து இறங்குனதுல இருந்து ரிட்டர்ன் எல்லாம் பேக் பண்ணி போறதனே நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். நீங்க கூடவே இருந்து பார்த்துட்டே இருப்பேன், ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டே இருப்பேன். இப்போ ஸ்கேட் போட்டுட்டு அதுவும் பிரபாகர் மாமா சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும். நெல்லை பிரபாகர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய தீவிர ரசிகை நான். அவரோட ஸ்டைலு, அவரோட பாடுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உட்கார்ந்து அவங்க அந்த இசைக்கலைஞர் எல்லாருமே போகும் தெரியும், நான் உட்காந்துருப்பேன். எங்க வீட்டுல வந்து என்ன பாட்டு பாடுறாங்க பேக் பண்ணி போறதுனே உட்காந்துருப்பேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் திட்டி தான் நீ அடிச்சுதான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்பவுமே அதான் நான் அதுல மேடையில போய் பாடணும்னு ஆர்வம் இல்லை, பட் அதை பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் பண்றது பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாடுவேன், இந்த ஃபீல்டுக்கு வருவேன். அப்போ மைண்ட் இல்லவே இல்லை. ஆனால் வருஷந்தோறும் அந்த இது பார்க்கறதுக்காகவே அந்த லீவுக்கு போகிறது உண்டு. நடந்து வந்திருக்கோம், நடந்து போயிருக்கோம், ரொம்ப கிலோமீட்டர் உண்டு. அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதாவது தற்செயலாக தான் இந்த ஃபீல்டுக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ என்னோட காலேஜ் மேட்டு என்னோட கூட படிக்கிற பாலா அப்படின்னவங்க தான் வந்து இங்கே பாடுறீங்கன்னா அப்போது கச்சேரியில் போகலாமே அப்படின்னு சொல்லி நெல்லை வாசு அப்படின்னு அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. ஒரே ஒரு நாள் போய் ஒரே ஒரு பாட்டு பாடினேன். அது என்னன்னா, அப்போ உங்களோட கரியர் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கரா தான் ஆரம்பிச்சது. ஆமா முதல்ல சிங்கரா தான் முதல்ல ஒரு பாட்டு பாடுறதுக்கு உள்ள நுழைஞ்சேன். சரி, அது வந்து எங்க வீட்டுக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா நைட் ஃபுல்லா ஆயிடுது, விடிஞ்சுதான் வீட்டுக்கு வருவோம். இப்போ இந்த மாதிரி வசதிகள்லாம் அப்போ நிறைய கிடையாது, கூட்டிட்டு போக அந்த மாதிரிலாம் ஆள் இல்லாதனால விடிஞ்சு வரும்போது ரொம்ப மறுநாள் காலேஜுக்கு போக முடியல. அப்படிங்கிறதால வீட்டில் எல்லாரும் வந்து வேணாம், படிப்பெல்லாம் முடியட்டும், வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அப்புறம் விட்டுட்டாங்க. நான் போகலை. சரி, அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். ஒரு பாட்டு ஒரு இசை நிகழ்ச்சி போய் பாடினேன், அப்புறம் அதோட விட்டுட்டோம். அப்புறம் திருப்பி என்னாச்சு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு சொன்னல அவங்க ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்னு, அவங்க நிகழ்ச்சிக்கு ஒரு பாடகி வந்து அன்னைக்கு லாஸ்ட் டைம்ல வரல. அவங்களுக்கு ஏதோ வர முடியல அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்து என்னைய வந்து கேட்டாங்க, நீங்கள் வாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டில் அம்மா வந்து கொஞ்சம் இது விடிஞ்சிடுது, ஒத்தையில வரா ஒரு அப்போ அப்படிதானே சமைச்ச பொண்ணு வெளியில் போகிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாங்க, அவள் வீட்டுக்கு அவங்க அப்பா வந்து என்னைய வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட சுடிதார், அவளோட அப்போ ஆஃப் சரி தானே அப்போ நமக்கு உண்டு. நான் எங்கள் காலகட்டம் அப்போ தானே ஆஃப் சரி தான். உடனே அவளோட சுடிதார் எடுத்து எனக்கு போட்டு விட்டு கச்சேரி கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. ஃபோட்டோ இன்னும் என்கிட்ட இருக்கு. அந்த அந்த இசை நிகழ்ச்சி எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த பாவூர் சத்திரம் பகுதி தான், வெண்ணிமலை முருகர் கோவில். அந்த கோவிலில் அந்த 10 நாள் நிகழ்ச்சிங்க இப்பவும் கிராண்டாக நடந்துட்டு இருக்கும். அந்த மேடையில் முதல்ல அவளோட சுடிதாரை போட்டு நான் அவ கூட நின்று பாடியிருக்கேன். என்ன பாட்டு நீங்கள் வந்து மேடையில் முதல் அந்த வாசு மாமா கூட போய் பாடின பாட்டு வந்து வள்ளி வள்ளி என வந்தான் அப்படிங்கிற பாடல். இசைஞானி இளையராஜா சார் அவங்க பாடின ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் அங்க பாடினேன். இந்த மேடையில கச்சேரிக்குன்னு மேடையில இவங்க கூட போய் பாடகியா நின்னது ஒரு அர்ஜுனோட பாடல் ஒன்று, புது ரோஜா பூத்திருக்கு அப்படின்னு ஒரு பாடல். மாமா வந்து எனக்கு மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க அப்பாவை கீபோர்டு வச்சு சொல்லி கொடுத்து கூட ஏற்றி நின்று என்னை பாட வச்சாங்க. அந்த பாடல் அது ஒன்று பாடினேன். அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா மாமா தெரிஞ்சவங்க வீட்டில் கொண்டு விட்டுடுவாங்க. அதனால அம்மா சரி போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு 2-3 இசை நிகழ்ச்சி அவங்க கூட நான் போயிருந்தேன். அப்புறம் திருப்பியும் சூழ்நிலைனால எனக்கு காலேஜ் போக ரொம்ப கஷ்டம், போக முடியாத சூழ்நிலை ஆனதுனால கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி நான் 2-3 நாள் நிகழ்ச்சி போனதுனால வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் இவங்க வராங்க, ஒரு பொண்ணு வருது புதுசா வருது. ஏன்னா அப்போ பாடகி வந்து ரொம்ப ரேர். வீட்டை விட்டு வெளியில போற பெண்கள் விட மாட்டாங்க இல்லையா அந்த காலத்துல. அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கு போயிட்டு விடிய காலம் 5 மணிக்கு வரணும்னா அது எப்படி இருக்கும். அதனால நிறைய இந்த ஃபீல்டில் உள்ளவங்க மட்டும்தான் அப்போ இருந்தாங்க. அந்த இசைத்துறையில கலைத்துறை குடும்பங்கள் மட்டும்தான் பாட வந்துட்டு இருந்தாங்க. ராம்கி ராதா அவங்க, அப்புறம் திருமதி கண்ணா கிருஷ்ணா அவங்க, இந்த மாதிரி அந்த கலை குடும்பத்தில் உள்ளவங்க, இசைவாணி அவங்க, அந்த கலை குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்போ கச்சேரிக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி சரி. அப்போ நமக்கு அது வசதியினால போக முடியல. அப்போ நான் அதை திருப்பி பிரேக் விட்டாச்சு. அப்புறம் திருப்பி CN சவுந்தரராஜன் சார் அவங்க வந்து
இந்த மாதிரி ஒரு பொண்ணு புதுசா வந்திருக்கு பாடகி. அப்போ இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை டைம் வந்து இசைக்கலைஞர் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதுவும் நாகர்கோயில் பக்கம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு கச்சேரி நடக்கும், அங்க ரொம்ப பிஸி. அப்போ அந்த டயத்துல பாடகி இல்லைன்னு இவங்க சிஎன்எஸ் அந்த சார் வந்து எங்க வீட்டுக்கு அவங்களும் வந்து அம்மாட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போய் கொஞ்சம் விடுறேன், ஒரு வாரம் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி இருக்கு. ஒரு வாரம்? ஆமா, ஒரு நாள் போறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஒரு வாரம் நான் வந்து கண்டிப்பா நான் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு விட்டுறேன்னு சொல்லி சிஎன்எஸ் சாரை வீட்டு, அவங்க பெரிய ஆள், அவங்க சிஎன் சவுந்தரராஜன் சொல்லி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பாடகர். வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ கஸ்தூரி அக்கான்னு ஒரு அக்கா, ரொம்ப அழகா பாடக்கூடியவங்க, ரொம்ப ஸ்டைலா பாடக்கூடியவங்க, அதை நான் சொல்லி ஆகணும். சரி, அவங்க கூட தான் எனக்கு ஒரு வாரம் டிராவல், தொடர்ந்து ஒரு வாரம் டிராவல். ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு வாரத்தையும் நான் ஒரு பாட்டு கூட பாடல. இதை வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? கூட போய் நின்று பாடுறதுக்கு மியூசிக்லாம் அந்த ஆசை அதிகம் வச்சு அப்படிங்கிற பாட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மேடை ஏற்றுவாங்க. சரி, ஆசை அப்படின்னா அது வராது, அக்காட்ட நீங்க பாடுங்க அப்படின்னு கையில கொடுத்துருவேன். ஓகே, இப்போ உண்மையிலே இதுதான் என்னோட கேரியர். ஒரு வாரமே ஒரு வாரம் அக்கா எடி நானே பாடுறேன், நீ ஏதாவது பாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு ரூம் ப்ராக்டிஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த சில சின்ன கிராமிய பாடல் மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்து, ஒத்த ரூபாயந்தார் அந்த மாதிரி பாட்டு, அப்புறம் அந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்றீங்களே அந்த மாதிரி பாட்டு, சில கிராமிய பாடல் மாதிரி கொஞ்சம் ஒரு பாட்டு 2-3 பாட்டு கொஞ்சம் ஜாலியா பாடுற மாதிரி சொல்லி கொடுத்து அந்த பயத்தை போக்குறதுக்காக பாடுவேன். பட் அந்த பயம் வந்துடுது, அவ்வளவு பேர் அந்த டைமிங். இப்ப நம்புவீங்களா? உண்மையில நீங்க சொல்லும் போது 1 வீக் வந்து ரொம்ப தொடர்ச்சியா பாடி இருக்காங்க அப்படின்னு நானே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதுதான் சொல்ல பாடவே இல்லை. அக்கா வந்து சொன்னது அதுதான், 1 வீக் வந்து என்னைய படுத்திட்டேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜாலியா பாடுற பாட்டை கொடுத்து என்னைய ட்ரெயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பயம் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் இசை நிகழ்ச்சி தொடர்ந்து ஆமா சரி போட்டு என்னோட ஃப்ரெண்டோட டீமே எனக்கு கம்ஃபர்டபுள் ஆச்சு. அவங்க கூட ஒரு கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் பயம்லாம் போச்சு. அப்புறம் ஃப்ரெண்டோட டீம்ல நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, வீட்டுல கொண்டு விட வைக்க. ஏன்னா எனக்கு அப்புறம் 3 தம்பிங்க, சின்ன சின்ன தம்பிங்க கூட வந்து கூப்பிட முடியாது, 2 வீலர் கிடையாது, அப்போல்லாம் ரொம்ப வசதிகள் கம்மி. அதனால இது கம்ஃபர்டபுளா இருந்தாலும் ஃப்ரெண்டு கூட அப்படி போயிடுவேன். மாமா வந்து காலையில என்னை வீட்டுல கொண்டு விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் அந்த துறையில கால் பதிச்சேன். உங்களோட அறிமுகம் வந்து பேர், அதாவது ஒரு பேர் ரீச்சா இருக்கும், செல்வி அப்படின்னு சொன்னா உண்மையிலே யாருக்குமே தெரியாது. ஆனா கரண் டிவி செல்வி அப்படின்னு சொன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேம் வாங்கி கொடுத்தது எப்படி? இந்த ஃபீல்டுக்கு நீங்க எப்போ வந்தீங்க? நம்ம இது வரைக்கும் நம்ம இசைத்துறையில எப்படி என்னோட இது எப்படின்னு பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மீடியா துறையில எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டில் இருக்கும்போதே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. சீக்கிரமா காலேஜ் முடிச்சோடனே ஒரு 1 இயரில் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி சரி. அதுக்கப்புறம் மீடியா எனக்கு எப்போவுமே வந்து பெப்சி உங்கள் சாய்ஸ் அதை பார்க்க வந்து காலேஜ் லைஃப்ல பார்க்கும்போதே அப்போ டிவி எல்லாம் கிடையாது. ஏதாவது காம்பவுண்டுள்ள யாராவது ஒரு வீட்டில் டிவி இருக்கும், வாசலில் நின்று இப்படி எட்டி பார்க்கறது, அது பெப்சி உங்கள் சாய்ஸ் அந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக அவங்க கையில் கால விழுந்தாவது பார்த்துருவீங்க. அதை போடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்து பார்த்துருவோம். அது ஒரு நல்ல ஒரு காலம். பெப்சி உங்கள் சாய்ஸ், உமா மேடம் அவங்களுடைய தீவிர ரசிகை. அவங்களுடைய சாரீஸ்க்கு வந்து நான் ஒரு ரொம்ப ஃபேன். ஆமாம், இப்பவும் நான் வந்து கச்சேரியில் வந்து சாரீ தான் கட்டுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சாரீ தான். அவங்கள பார்த்து அப்படியே அப்சர்வ் ஆனது, அதை என்னால் மாற்றிக்கவே முடியல. வேற ட்ரெஸ் போட ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ நீங்க என்னதான் ஒரு மாடர்ன் டிசைனை கொடுத்து பாட சொன்னாலும் அந்த சாரீ கட்டி பாடின ஒரு கம்ஃபர்டபுள் எனக்கு அது இன்னும் வரல, இன்னும் கிடைக்கல. எனக்கு அந்த அப்பத்துலேருந்தே உள்ள மைண்ட் செட் அதுதான், சாரீ தான். அவங்களுடைய சாரிங், ட்ரெஸ்ஸிங், மேக்கப் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மைண்டில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க தீவிர ரசிகை அப்படிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த எண்ணம், இசைத்துறை வந்து ஒரு வேற வழி இல்லாமல் அப்படி உள்ளே வந்துட்டோம். ஆனால் எனக்கு இந்த மீடியா, லைவ் சாய்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம கரண் டிவி திருநெல்வேலியில் வந்து இது பண்ணாங்க 2003. ஓகே, 2003 வந்து அதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. முத்தமிழ் அப்படிங்கிற சார் வந்து அதில் ப்ரோக்ராம் இன்சார்ஜாக இருந்தாங்க. சரி சரி. ஸோ ட்ரை பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அதில் முத்தமிழ் சாரோட ஒரு இதோட நீங்கள், ஏன்னா அப்போ லேடிஸ் வந்து இந்த மாதிரி உள்ள வர மாட்டாங்க, இந்த மீடியா துறையோ இசைத்துறையாக இருக்கட்டும், துணிஞ்சு வராங்க, நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. சார் தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. லைவ் சாய்ஸ் பண்ணுறது என்னோட விருப்பம். முதல் ப்ரோக்ராம் என்ன பண்ணீங்க? நம்ம RMKVயோட லைவ் சாய்ஸ் தான். அது லைவ் சாய்ஸ், RMKயோட லைவ் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? மைக் மாட்டி இருக்கு, லைவா போக போகுது, நம்மளோட ஃபேஸ் தான் நிறைய பேர் வீட்ல டிவில பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எப்படி இருந்தது?
எனக்கு அந்த கச்சேரியில பாடுறது எப்படி ஒரு பயம் இருந்துச்சோ, ஆனா இதுல வந்து எனக்கு சுத்தமா பயம் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு இது வந்து பயமே இல்லை. அது பாட்டில் ஏதோ ஜாலியாக கேஷுவலாக, ஏன்னா அது பெப்சி உமாவை அப்படியே நம்ம மைண்ட்ல வச்சதுனால எனக்கு கேஷுவலாக தான் தோணுச்சு. கச்சேரி தான் பாடுறதுக்கு அவ்வளோ வரையும் பார்த்து ரொம்ப பயந்தோம். லைஃப் சாய்ஸ் அப்படிங்கும்போது கேஷுவலாக தான், ஆனால் நிறைய சமாளிக்கணும், சமாளிச்சிருக்கோம். தெரியும் நம்ம உள்ளூர் தொலைக்காட்சி அப்படின்னால அதில் உள்ள சில ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய சமாளிப்போம், நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால் தான், ஒவ்வொரு லைவ் ஷோக்கும் சவால் தான். அப்புறம் மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் அவங்களுடைய கொலு கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து கரண்ட்ல இல்லை, இன்னொரு ஒரு சேனல் வந்து ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொலு கொண்டாட்டம்னு மீனாட்சி ஃபேன் ஹவுஸ்ல இருந்து ஒரு ப்ரைவேட்ல ஒருத்தங்க எடுத்து கொடுத்து பண்ணணும் முதல் அறிமுகம். ஆனால் அதுதான் கொலுவை பற்றி சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட இது வந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம கொலு ஷூட்டிங் பண்ணியிருந்தோன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து 20 வருஷம் நாங்கள் கொலு பண்ண ஒரு வெற்றி எங்களுக்கு உண்டு. இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம். கொலு அப்படின்னு சொன்னாலே எல்லா பெண்களும் எதிர்பார்க்கறது வந்து சோனா ரெடிமேட்ஸோட கொலு தான் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக சொல்லணும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட சோனா ரெடிமேட்ஸ் கொலுவில் வரவங்க தானே அப்படி கேட்குறாங்க. சோனான்னு நிறைய மக்கள் மத்தியில் கொலு அப்படின்னா சோனா அப்படிங்கிற பேர் அதை மாற்றிக்கவே முடியாது. அந்த மாதிரி சோனா ரெடிமேட்ஸ் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க கொலுவுக்கு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தெரிவிச்சாகணும். சாரோட ஒய்ஃபாக இருக்கட்டும், நல்லா கவனிப்பாங்க. அவங்க வீட்டில் உள்ள கொலுவெலாம் நாங்கள் எடுக்க போயிருக்கோம், ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதில் இருந்தால் லைவ் சாய்ஸுக்கு நான் கரண்ட் டிவிக்கு இதான லைவ் சாய்ஸ் டெய்லி மத்தியானம் 1:30க்கு லைவ். அதனால தான் உங்களுக்கு பேரே கரண்ட் டிவி செல்வி அப்படின்னு பேரே அப்படி ஆயிடுச்சு. டெய்லி 1:30 மணிக்கு கரண்ட் டிவியில் பார்க்கலாம். எவ்வளோ நாள் பண்ணீங்க அந்த மாதிரி? கிட்டத்தட்ட 2003 சேனல் இருக்குந்தனையுமே நான் பண்ணியிருக்கேன். சேனல் இருக்குந்தனையும் நாங்கள் அங்கே இருந்தோம், ஒரு டீமாக இருந்தோம். ஒரு என்ன ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம், பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நானே பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன்னா அந்த கரண்ட் டிவி ஒரு காரணமாக இருக்கும். நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கோம், நிறைய பாப்புலாரிட்டி. ஒரு படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரிவ்யூ எல்லாம் இங்கே வருவாங்க. அதோட ஹீரோ, தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே இங்கே வருவாங்க. அப்புறம் அதை இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருடைய நிறைய ஷோரூம் இருக்கு இல்லையா, நம்ம ஜாய் ஆலுகாஸ், ஜோஸ் ஆலுகாஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்லாம் கரண்ட் டிவி தான் ஓப்பன் பண்ணி லைவாக பண்ணுறது. அப்போ எல்லாமே நாங்கள் உள்ள நீங்க இல்லாம இல்ல அந்த பெரிய பெரிய ஷோரூம் அப்போ நாங்க தான் ஃபுல்லும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்ரீதேவி மேம் வந்திருக்காங்க, கௌசல்யா மேம் வந்திருக்காங்க, நடிகர் பிரசாந்த் வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு வார்த்தையாவது நான் பேட்டி எடுத்திருக்கேன். ஆனா என்ன அதனுடைய பதிவுகள் எதுவுமே எங்ககிட்ட இல்ல அப்படிங்கறது எனக்கு ஒரே அப்ப வந்து இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். நானும் ட்ரை பண்ணேன், நம்ம எடுத்த பேட்டிகள் பதிவுகள் ஏதாவது கிடைக்குமான்னு. வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ உள்ள காலகட்டம் வேற இல்லை, எதனால நம்ம கையில வந்துடுது. நிறைய பேட்டி நம்ம ஊர்ல உள்ள நிறைய பேரை சிறப்பு பேட்டி எடுத்திருக்கோம். நிறைய நடிகர்கள், சந்தானம் சாரை பேட்டி எடுத்திருக்கோம், சின்னி ஜெயின் சாரை பேட்டி எடுத்திருக்கோம், பெரிய கருப்பு தேவர், இந்த மாதிரி நிறைய. அப்புறம் பழனி பாரதி, லிஸ்ட் நிறைய இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எல்லாம் சொல்ல முடியும். ஆமா கண்டிப்பா நிறைய பாப்புலாரிட்டி ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பேட்டி எடுத்திருக்கோம். அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி. நிறைய சாதனையாளர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. நிறைய பேட்டிகள், நிறைய சாதனையாளர்கள்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. நீங்க அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கிறீங்களா? அவார்டு வந்து துறையில சொல்லணும், எனக்கு மக்கள் மனசுல தான் நான் நிறைய அவார்டு வாங்கி. ஆனா உண்மை அது. ஏன்னு கேட்டா இப்பவுமே கரண்ட் டிவி செல்வின்னு சொன்னா அது அந்த பிளேஸ வேற யாராலுமே ரீஃபில் பண்ண முடியல. அது கடவுள் கொடுத்ததுதான் ஒரு கிஃப்ட். நான் மக்கள் மனசுல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதா எனக்கு அவார்டு. வேற எந்த அவார்டும் எனக்கு வாங்கணும்னு எண்ணம் இல்லை. ஆனாலும் நம்ம சென்னை சில்க் சார்பா வந்து விவாகா விருது அப்படின்னு நம்ம ஒரு சாதனை பெண்கள் அப்படிங்கிறதுல ஒரு விருது கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னை சில்க்ஸ் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வரைக்கும் மக்கள் மனசுல இருக்கேன்னா அதுதான் அவார்டு. வேற எனக்கு ஷோகேஸ்ல வாங்கி வைக்கிற அவார்ட்லாம் எனக்கு வேண்டாம். அப்பப்பா தொடச்சு வைக்கிற அந்த அவார்ட்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம். இப்பவும் மக்கள் மனசுல செல்வியக்கா வந்திருக்காங்களா, கச்சேரி நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த அவார்டு தான் எனக்கு வேணும். நேற்றைய வரைக்கும் இசை நிகழ்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய கல்யாண வீடுகள், கோவில் கொடைகள், நிறைய நிகழ்ச்சி. கரண்ட் டிவிக்கு அப்புறம் எனக்கு வந்து திருப்பி ஒரு லைஃப் பிளானிங், ஒரு திருப்பு முனை அப்படி சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து மயூரி டிவியை வந்து பெரிய பங்காக நான் சொல்லுவேன். மயூரி டிவி ஆர்மைனர் சார் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. சாருக்கு மனமார்ந்த நன்றி. அப்போ அந்த கொலு வந்து இங்கே பண்ண ஆரம்பித்தோம். அதே சோனா ரெடிமேட் ஸ்பான்சர் கொலு வந்து சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. நம்ம ஸ்பான்சர் அவங்க தராட்டாலும் கூட நாங்கள் உரிமையாக வந்து இந்த வருஷம் கொலு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சோனா கொலு அப்படிங்கிறது ரொம்ப மிங்கிளாக இருந்துச்சு. அதனால் அதையும் இந்த நேரத்தில் சொல்லணும். இந்த வருஷம் தான் மிஸ் பண்ணிட்டோம். பண்ணியிருந்தோன்னா 20வது வருஷம் அந்த கொலு நாங்கள் பண்ணியிருப்போம்.
ஸோ அந்த நேரத்தில் இதை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். மக்கள் பெண்கள் எல்லாருக்குமே பிடித்த ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோலு தான். எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு ஃபோன்லாம் கூட நிறைய வந்திருக்கு. ஸோ அதான் மறக்க முடியாத அந்த மீடியா எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு ஷோவாக தான் இருக்குமா. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்போ வந்து ஃபீல்டு அப்படியே மாத்துனீங்க? மாறினா நம்ம அந்த மீடியாவுக்கு வந்துட்டோமா, மீடியா வந்தோடனே நிறைய கச்சேரிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ ஃபெமிலியரா மாதிரி. அதாவது அப்போ கச்சேரியில ரொம்ப ஆர்வம் இல்ல, வீட்டுல வந்து சார் வந்து கச்சேரி போறது கொஞ்சம் விரும்பல. அப்ப மீடியாவுக்கு தான் போக அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதுக்கு வந்த உடனே நிறைய இசை நிகழ்ச்சி தேடி வர கரண்ட் டிவி ஆபீஸ்க்கே வந்துடுவாங்க. அங்க வந்து ப்ரோகிராம் கொடுக்கிறதுக்கு பதில் உங்களை வந்து புக் பண்றதுக்கு வந்துருவாங்க. என்னோட போன் நம்பர் எங்கேயும் போகாது. அப்பெல்லாம் மொபைல் வந்து புதுசு தானே, மொபைல் நம்பர் யாருக்குமே வெளியில போகாது. கரண்ட் டிவி லைவ் முடிச்சுட்டு வெளியில வந்தா ஒரு 4 பார்ட்டிக்காரங்களா இருப்பாங்க. நினைப்பாங்க நீங்க எங்க ஊர்ல கச்சேரி பண்ணணும், எங்க கல்யாண வீட்டு கச்சேரி பண்ணணும் அப்படின்னு லைவாவே நேரடியாவே வந்துருவாங்க. சரி சரி. வந்து புக் பண்ணி அப்படிதான் எனக்கு இசை நிகழ்ச்சி நிறைய இதுல ஒரு டர்னிங் பாயிண்டா. அப்போ சரி வரதை விட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இசை நிகழ்ச்சி அதை கரண்ட் டிவி வச்சு நிறைய இசை நிகழ்ச்சி நான் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் அதான் நிறைய பண்ணிட்டு சொல்லுவீங்க. ஒருவேளை திறமை இருந்து மக்கள் அக்செப்ட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் மேல வந்து கண்டிப்பா அது வேணும்ல. ஆமா, ஏன்னா நம்ம எப்படிதான் ஒரு ஃபெமிலியராவே இருந்தாலுமே நம்மளோட திறமை கண்டிப்பா ஒரு இடத்துல பேசப்படும். நம்ம சரியா பாடல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஜேர்னி உங்களோட ஃபீல்டு, அதாவது மீடியா ஃபீல்டு, அதுக்கப்புறம் சிங்கரா மாறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் தவிர்த்து வீட்டையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க? வீட்டை உண்மையிலே நான் சொல்ல போனா வீட்டை நான் வந்து பார்க்கவே இல்லை. என்னோட பையனை அவங்களாம் பார்த்தது என்னோட மாமியார் தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. குடும்பத்தை அவங்க தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக வெளியே போயிடுவோம், அதனால வீட்டுக்கு வந்தால் நமக்கே டயர்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது முழுக்க முழுக்க என் பையனை பார்த்தது அவங்க அப்பா பார்த்தலாம் எங்க மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் நான் ஃப்ரீயா இந்த ஃபீல்டில் இப்போ வரைக்கும் நீங்க ஸ்டாண்டர்டா இருக்கு, சுதந்திரமா இருக்கிறது காரணம் அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். அப்புறம் நமக்குன்னு ஒரு டீம் அமைஞ்சது, அந்த டீம்ல உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லணும். அதாவது நமக்குரிய குறிப்பிட்ட பாட்டுகள் வந்து சில டீமுக்கு தான் தெரியும். அப்போ வந்து ஃபுல் மேனுவல் ஆர்கெஸ்ட்ரா. அப்போ அவங்க தான் நம்மளுடைய பாட்டுகள் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ வேற வேற குரூப்புக்கு போனா அவங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது, சொல்லணும் தெரியாது, அப்புறம் அங்க போய் நம்ம வேஸ்ட் ஆயிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நமக்குன்னு ஒரு டீம் அமைஞ்சது. என்னோட பாட்டுகள் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னை ஃபேமஸ் ஆக்குறதுக்கு நமக்கு ஒரு டீம். அப்படி ஒரு பாட்டு என்ன பாட்டு? நிறைய பாட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்துல நான் எனக்கு கை கொடுத்த அந்த எங்க டீம் பேரை சொல்லணும். நெல்லையில வந்து கணபதி ஆப்பிள் அவங்க குடும்பத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அவங்க குடும்பம் தான். மியூசிக் அப்படின்னாலே அவங்க குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் ஹரியரன் சார் அவங்க தான் வந்து நிகழ்ச்சியில் வந்து என்னை இசை நிகழ்ச்சியில் இன்னொரு ஸ்டெப் என்னை மேலே கொண்டு போட்டு. ஆமாம் ஆமாம், அந்த மீடியாவில் எப்படி என்னை வந்து முத்தமிழ் சார் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அதேமாதிரி ஹரியரன் சார் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க டீம் தான் இப்போ வரைக்கும் அந்த டீம் ஒர்க்குங்கிறது அது என்றைக்குமே சூப்பர் தான். தெரியாத இடத்துல போய் தெரியாத பாட்டு பாடுறது டீம் ஒர்க்குன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இறங்கி வேலை பார்க்கலாம் இல்லை, அந்த மாதிரி அதிகமாவே வேலை பார்க்கலாம்ல. அதனால இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரா உங்களை வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்குன சாங் அப்படின்னு சொல்லணும்னா நான் இப்பவும் நான் வந்து பாடுற முதல் என்னோட பாட்டா இருந்து வந்து டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ அப்படிங்கிற பாடல் தான். ஸ்ரீதேவி மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெப்சிமா எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நடிகை ஸ்ரீதேவி ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பாட்டும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சது. பிரியா திரைப்படத்துல வந்து டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டோம். ஒரு சிங்கர் கிட்ட வெறும் பேச்சு மட்டும் இருந்தா பாக்குறவங்க உண்மைதான் என்னமா இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிம்பாங்க. எங்களுக்காக கண்டிப்பா ஒரு 2 வரி பாடி காட்டுங்க. யாரும் சொல்லாமல் நானே ஆசை என்றால் என்ன வேகம் என்று கண்டேன், மோதும் எண்ணங்கள் 100 கண்ணா பாடம் சொல்ல ஓடிவா, புது சுவை தரும் சுகம் சுகம் அதை நீ சொல்லவா, ஐ லவ் யூ இப்படிதான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் இந்த பாட்டை இப்படிதான் பாடிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல், என்னை இன்ட்ரோ கொடுக்குற பாடல் இதுதான். எங்க போனாலும் இந்த பாட்டை நானே கேட்டு வாங்கி பாடுவேன். அப்புறம் நிறைய புது பாடல்கள். அதுக்கப்புறம் எனக்கு பேர் வாங்க மச்சான பாத்தீங்களா அப்படிங்க ஜானகி அம்மா பாடின அந்த மச்சான பாத்தீங்களா அப்படிங்கிற பாட்டு நிறைய பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பெண்களுக்காக நான் அந்த பாடல் சொல்லியே பாடுவோம். மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள குயிலுக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தார காணலையே அவர் வந்தார காணலையே
அப்படிங்கிற பாடல் அவர் அப்படி லைட்டா ஒரு ஸ்டெப்போட அப்படி பாடும்போது பெண்களுக்கு ரொம்ப இது அடுத்ததான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது பாடல் மட்டும் நம்ம வந்து மைக் பிடிச்சி நீங்க பாடுறத மட்டும் பார்க்கல, அது தகுந்தாப்புல ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறீங்க. இது வந்து தனி பிராக்டிஸ் எல்லாம் பண்றீங்களா இல்ல மேடைக்கு போன உடனே அது தானா வருதா எப்படி? இது வந்து ஏன்னா இந்த பெண்கள் நான் முதல்ல இன்ட்ரோ ஆகும்போது இசை நிகழ்ச்சியில் வந்து நின்று தான் பாடியிருக்கேன். ஹாஃப் சாரி போட்டு சாரி கட்டி நின்று தான் பாடியிருக்கேன். பிரபாகர் மாமா டீமில் கொஞ்ச நாள் நான் அவங்களுடைய ட்ராவல் பண்ண வேண்டிய சூழலை வந்துச்சு. நெல்லை பிரபாகர் எப்படி அது ஒரு ஸ்டைலோடு அவர் பாடுவாரோ அவருக்குன்னு இப்போ வரைக்கும் ரசிகர். அவர் கண்டிப்பாக அவருடைய ஒரு சிறந்த கலைஞர், ரொம்ப மூத்த கலைஞர். அவருக்கு ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் அவரை பார்த்தா அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட இன்னை வரைக்கும் நான் இப்போ லாஸ்ட் மந்த்ல கூட மாமாவோட கச்சேரி பாக்குறதுக்குன்னு மெனக்கிட்டு நான் போயிருந்தேன். மாமாவோட பாட்டு பாக்குறதுக்குன்னு போயிருந்தேன். அதே அந்த அந்த சூப்பர் ஸ்டாருக்கு அந்த டயலாக் உண்டுல, அதே டயலாக் மாமாக்கு இப்போ வரைக்கும் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாரு. லைட்டா அது டான்ஸ் கிடையாது, அவரோட வந்து டான்ஸ் இல்ல, பட் அந்த ஒரு அதுதான் ரொம்ப அழகா இருக்கும். மாமா கூட போக ஆரம்பிச்சதுனால அந்த ஒரு எனக்கு தொத்திக்கிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சொன்னேனே ஒரு 7 நாள் சரஸ்வதி பூஜையோட கஸ்தூரி அக்காவை நான் சொல்லி ஆகணும். கஸ்தூரி அக்கா வந்து நீங்க சாரி பின் பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க அப்பவுமே. 92 95 வந்து நினைக்கிறேன். அந்த சாரீஸ் வந்து அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் இப்படிதான் ஃப்ளோட்டிங் விட்டுருப்பாங்க. இப்படி ஒத்த பின் பண்ணி உங்களை மாதிரி இப்படி ஃப்ளோட்டிங் விட்டுட்டு இப்படி கை இப்படிதான் வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கையில பாடிட்டு இப்படி அந்த ஒரு ஹிந்தி பாட்டு எனக்கு மைண்ட்ல அப்படியே இருக்கும். அந்த ஸ்டைல் எல்லாம் சேர்ந்து நான் கொஞ்சம் அப்படி எனக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ஒரு ஸ்டைல் அப்படி கொண்டு வந்தேன். அந்த பாட்டு கேட்டோடனே அந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருது. ஏன்னா இசை இல்லாம எதுவுமே இல்லை. இசை இல்லாம எஸ்பிபி சாருக்கு வந்து தீவிர ரசிகை. எஸ்பிபி சார் நமக்கு வந்து எஸ்பிபி சார் வந்து ஒரு லவர். நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்லை நான் மட்டும் இல்லை, எங்க கூட பாடுற சக தோழிகள் பாடகெல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் குரூப் கூட வச்சிருக்கோம், ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரு சிங்கர்ஸாக சேர்ந்து. அந்த குரூப்ல எல்லாருமே எஸ்பிபி சார் லவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். தீவிர ரசிகை. சாரோட பாட்டு கேட்டு தான் இதுக்குள்ள வந்தோம். பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு மைண்டெல்லாம் சரியில்லைன்னு ஹெட்ஃபோனை போட்டு சாரோட பாட்டு கேட்டா போதும், அவ்வளவு ரிலாக்ஸ், மூட் சேஞ்ச் ஆகிறதே வந்து சாங்ஸால. கண்டிப்பா அந்த பாட்டு இப்போ உள்ள பாட்டு நம்ம சொல்ல முடியல. அப்போ உள்ள சாங்ஸை வந்து நீங்க இன்னும் வரைக்கும் ரசிச்சுக்கிட்டே நேத்து வரைக்கும் கச்சேரி பண்ணிருக்கோம். அந்த பழைய பாடல்களுக்கு தான் விரும்பி கேட்டாங்களே தவிர புது பாட்டு யாருமே அப்சர்வ் பண்ணிக்கல. நீங்க வெளியில கச்சேரிகள் போனாலுமே அந்த மாதிரி பழைய சாங்ஸ் தான் கேக்குறாங்க. நிறைய பேர் இப்போ வரைக்கும் அப்படிதான் கேக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் அந்த புது பாட்டு மோகத்துல கொஞ்சம் வராங்களே தவிர ஐயோ இந்த பாட்டு பாடுறாங்களா அப்படின்னு போனவங்க கூட உட்கார்ந்துடுறாங்க. நேத்தைக்கு நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்கரங்கோயில ஒரு நிகழ்ச்சி பண்ணோம், ஒரு கல்யாண வீடு. சார் வந்து மணமக்களை வாழ்த்துற ஒரு பாடல் பாடுறாங்க, பூமலை தூவி அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. பொண்ணோட அப்பா என்கிட்ட கச்சேரி முடிச்சு வந்து சொன்னது, நீங்க இந்த பாட்டு பாடுறீங்கம்மா, நாங்க சைடு ரூம்ல போய் நின்று அந்த பாட்டு பாடும்போது நான் அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது எப்படி, அதாவது அவங்க எவ்வளவு வேலைகளை இருந்தாலும் கூட நம்ம இசை நிகழ்ச்சி அந்த பாட்டு அவங்க மைண்ட்ல ஏறி ஃபீல் பண்ணிருக்காரு. அப்போ அப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் வருது, அது கண்டிப்பா அவங்கள வந்து எமோஷனலா ஆக்கிருக்கு. அவங்க வந்து முடிச்சிட்டு எங்களுக்கு ரூபாய் கூட அன்பளிப்பு கொடுத்து ஃபீல் பண்ண வச்சது இந்த பாட்டு இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அதுதான் வேணும். ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க பண்றது அதுதான். மக்கள் வந்து இருக்காங்க, ஒரு 3 மணி நேரம் கல்யாணத்துக்கு மணமக்கள் வந்தாலும் எல்லாரும் நம்ம கல்யாண வீட்டுக்காரங்க வந்து எல்லாரையும் நம்ம பார்க்க முடியாது. உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்க்க போயிருவோம். உட்கார்ந்து இப்படியே எவ்வளவு நேரம் நம்மளும் பார்ப்போம். நம்மளும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நேரம் இப்படி மேடையை பார்த்துட்டே இருப்போம், போறீங்க. அப்போ ஒரு இசை நிகழ்ச்சி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாடுறது அப்போ நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், நல்லா இருக்கு இந்த பாவு, இப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். அதுக்காக தான் இந்த இசை நிகழ்ச்சி முதல்ல உள்ள வந்தது. அது இப்போ வந்து வேற மாதிரி ட்ரெண்டா ஆக்கி கொண்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்காக வந்துச்சு. அந்த 3 மணி நேரம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ற நேரம், அந்த பந்தி பரிமாறதுக்கு போய் நிக்க வேண்டாம், பின்னாடி எல்லாரும் கியூல நிப்பாங்க சாப்பிடுறதுக்கு. இப்ப அப்படி வேண்டாம், ஒரு கச்சேரி பண்ணா பாட்டு நல்லா இருக்கேன், 2 பாட்டு கேட்டுட்டு அப்போ போவோம், அதுக்கப்புறம் நம்ம இடம் கிடைக்கும் அப்புறம் போகலாம் அப்படின்னு அவங்களை உட்கார வைக்கிறதுக்காக தான் இந்த இசை நிகழ்ச்சி. அந்த உட்கார டயத்துல மக்கள் அப்படி மைண்டு மாறுது, அதுதான் இசை நிகழ்ச்சி, அதுதான் வச்சு நாங்க பண்றோம். ஆனா இப்போ அப்படி ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து எந்த சைட்ல அதிகமா இருக்காங்க? அதாவது குழந்தைங்க குட்டீஸுங்க வந்து நிறைய விரும்பி பாடலாம் பாட சொல்லுவாங்களா, இல்லைன்னா பெண்கள் வந்து உங்களை வந்து இந்த பாட்டு கண்டிப்பா நீங்க பாடணும் அப்படின்னு உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சாங்? அந்த மச்சான, மேக்ஸிமம் அந்த மச்சான பாத்தீங்களா ரொம்ப விரும்பி கேட்பாங்க, அந்த பாட்டு கேட்பாங்க. பெண்களை விட என்னன்னா ஆண்கள் நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. என்ன சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன், நிறைய நம்ம கோவில் கொடை நிகழ்ச்சியா இருக்கட்டும், அல்லது நம்ம ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். எல்லா இடமும் எங்களுக்கு ஒன்று தான்.
இருக்கிறவங்க சந்தோஷப்படணும், அவ்வளவுதான். அந்த ஒரு 3 மணி நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் எங்க மைண்ட்ல இருக்கும். இப்போ அவங்க கேட்குற எல்லா பாட்டு, என்ன பாட்டு கேட்டாலும் பாடுவோம். ஆண்கள் வந்து விரும்பி கேட்குற பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிட் நைட் மசாலா. சில்க் ஸ்மிதாக்கு நிறைய ரசிகர் உண்டு. நானே சில்க் ஸ்மிதாவோட ரசிகை தான். அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை ஓப்பனாக சொல்கிறேன், அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோ அல்லது அவங்கள மாதிரி ஒரு அழகு அது வந்து யாருக்குமே வராது. இப்போ கதாநாயகிலாம் ஒரு சீன் வந்தாலும் அவ்வளோதான் மறந்துடும். இவங்க ஒரு பாட்டுக்கு தான் வந்து ஆடி இருப்பாங்க. பட் அவங்க இப்போ வரைக்கும் அப்சர்வ்ல இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த அழகு வந்து யாருக்குமே வராது. கருப்பா இருந்தாலும் கருப்பழை மாதிரி அழகா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அவங்களுடைய பாட்டு வந்து இந்த பாட்டு நேத்து ராத்திரி அம்மா, அந்த பாட்டு விரும்பி கேட்பாங்க. அப்புறம் கமல் சாரோட பாட்டுன்னு கேட்டாங்கன்னா நிலா காயுது பாட்டு ரொம்ப ஃபேவரட் பாட்டு. நிறைய ஆண்கள் என்கிட்ட கேட்கறது நிலா காயுது பாட்டு கேட்பாங்க. நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால இந்த பாட்டுக்கு எனக்கு மாவட்டத்துல எல்லா மாவட்டத்துலயும் ரசிகர்கள் இருக்காங்க. என்னைய பார்த்துட்டாலே செல்வி மேடம் வந்திருக்காங்க, எனக்கு நான் பூவை எடுத்து பாட்டு வேணும்னு கண்டிப்பா உட்கார்ந்து நான் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் போவேன். உட்காந்து நாங்களும் கொஞ்சம் கேட்டு கொடுத்தோமே அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து பாட்டை விட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல விழுந்தவங்க தான் மயங்குறவங்க தான் ரொம்ப அப்படியே நான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால அது லைவா பார்த்தா தான் நல்லா இருக்கும். நான் இருந்தா உங்களுக்கு அந்த இது தரேன், ஏதாவது கண்டிப்பா வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தரேன், நீங்க அதை சேர்த்து போடுங்க. கண்டிப்பா அந்த பாட்டு நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். கண்டிப்பா இருக்கும்ல, நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப. அப்புறம் அந்த சின்ன பாப்பா பாடுற மாதிரி எல்லாம் பாட்டு உண்டு. தட்டான் தட்டான் நெஞ்சுக்குள்ள அந்த ஒரு பாட்டு வந்த புதுசு பூ திரைப்படத்துல, அந்த பாட்டுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போ சின்ன பொண்ணு வாய்ஸ்லயே பாடுவோம், தட்டான் தட்டான் நெஞ்சுக்குள்ள அந்த மாதிரி. அது இப்போ மறந்துருச்சு, பாட சொல்லிடுறதுங்க. அந்த மாதிரி அப்பதான் ட்ரை பண்ணலாம் நினைச்சு நீங்க அதுக்குள்ள முந்திட்டீங்க. அந்த மாதிரி அம்மாவும் நீயே அப்பாவும் நீ, அந்த சின்ன பாப்பா வாய்ஸ்ல பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு, அந்த சின்ன பாப்பா வாய்ஸ்லாம் அந்த பாட்டுகள் அதுக்கும் நிறைய குட்டி குழந்தைங்களுக்கு ஒரு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து நான் இந்த பிறவி எடுத்ததுல என்னோட என்ன சொல்றது, அந்த பிறவியோட ஆசைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆமா, இப்போ என்னைய சாக சொன்னாலும் சந்தோஷமா செத்து போவேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, என்ன எத்தனையோ மேடை கச்சேரிகள், இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் எத்தனை பேட்டி எடுக்க வர இல்ல, இன்னும் எத்தனை பேரை கொலையா கொல்ல வேண்டிய அப்படின்னு இருக்குல்ல. நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போதே கண் கலங்கிட்டீங்க. இது வந்து உங்களோட ஆம்பிஷன்னே சொல்லலாம். இந்த ஒரு டைம், இந்த ஒரு தருணம், அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா நீங்க வந்து நிறைய பேரோட மனசை கொள்ளை அடிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். அதான் எனக்கு ஆசை அதுதான். அதாவது எனக்கு நிறைய திறமை, சிங்காரவேல் ஏதாவா அப்படி நிறைய கஷ்டமான பாடல்லாம் இருக்கு. எனக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் வராது, ஒப்பனா சொல்றேன். எனக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சி பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேம்பேரிங்கோட, நான் கேம்பேரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேம்பேர் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கணும், அதுதான். உங்களோட கச்சேரிகள்ல பாத்தீங்கன்னா நீங்க நானே தொகுத்து அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் ஆங்கர் எல்லாம் பண்றீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சு பண்ணுவீங்களா இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சதா? அது என்னை பார்த்தோன்னே நம்ம அந்த வேலையை கொடுத்துருவாங்க, நீங்களே அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி அந்த அனௌன்சிங்கோட சேர்த்து பாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். தனியா அனௌன்சிங் நான் போக விருப்பப்படவே மாட்டேன். எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நான் போறது தயங்குவேன். இந்த கச்சேரியோட சேர்த்து போனா அது ரொம்ப ஜாலியா போவேன். இது வரைக்கும் அப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன். நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த ஊர் மக்கள். நம்ம மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்ல, ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இது சொல்லவே இல்லையா நீங்க? மஸ்கெட்டுக்கு ரெண்டு டைம் மஸ்கெட்டுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. 2 டைம். ஒரு தமிழர் திருநாள் ஒண்ணு கொண்டாடினாங்க. அந்த டவுன்ல ஒரு சார் இருக்காங்க, அவங்க மூலமா நம்ம மஸ்கெட் போற வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது. அங்க இருக்கிற தமிழர்கள் அதிகமா விரும்பி கேட்ட பாடல் அவங்க வந்து இசை நிகழ்ச்சின்னு ரொம்ப கரோக்கி மாதிரி வச்சு ஒரு சில பாட்டுகள் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க தெரிஞ்ச புது பாட்டுகள் தான் பண்ணியிருந்தாங்க. பட் தமிழர் திருநாள் அப்படிங்கிறனால நான் போய் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொடுத்துட்டு வந்தேன். 2 பாட்டு பெருமையான ஒரு விஷயம். மஸ்கெட்ல நிறைய ரொம்ப லேடிஸ் அழகா, நம்மளை விட சூப்பரா இருக்காங்க, அழகழகா சேரி கட்டி இருக்காங்க, நம்ம ஊர் ஆட்கள் ரொம்ப இருக்காங்க. ஜாலியா தமிழர் திருநாள் கொண்டாடினாங்க. அவங்க மத்தியில் அது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் போனேன். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, அது சந்தோஷம். திருப்பியும் எனக்கு மஸ்கெட் போற வாய்ப்பு தான் கிடைச்சது. நம்ம லைன்ஸ் கிளப்ல கேப்ரியல்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஃபாரின் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது அவங்க இப்போ நம்ம அண்ணா பாரதிலாம் கூட வந்திருந்தாங்க. நம்ம பழனி, அது விஜய் டிவி பழனி, அண்ணா பாரதி, அப்புறம் நம்ம டீம் திருநெல்வேலியிலிருந்து டீம் எல்லாம் எல்லாருமே ஒரு காம்போ
அந்த நிகழ்ச்சியும் மறக்கவே முடியாது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மறுநாள் அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சரி சரி. ரொம்ப பாசக்காரங்களாக தான் இருக்காங்க. ஆமாம், தமிழர்கள் நம்ம வண்ணார்பேட்டை பகுதியில் உள்ளவங்க கூட அங்கே இருக்கிறாங்க. தச்சநல்லூர், வண்ணார்பேட்டை இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க தான் இருக்காங்க. ரொம்ப மரியாதையாக நம்மளுக்கு ரிட்டர்ன் சாரி எல்லாம் கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து பண்ணாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அன்பளிப்புன்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து அதாவது மீடியா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, அண்ட் தென் சிங்கராக இருந்திருக்கீங்க, உங்களோட கரியர் ஜேர்னி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய அன்பளிப்புங்க எல்லாம் வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டச்சபிளான இந்த இந்த கிஃப்ட் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னது கிடைச்சது? நிறைய ரூபாய் தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ரூபாயா அப்பப்போ நேற்று வரைக்கும் ரூபாய் வாங்கியிருக்கோம். நேற்றுக்கு வரைக்கும் பாடலை பாராட்டி அப்படின்ட்டு மஸ்கட்டுக்கு போனது அங்க உள்ள லேடிஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு அழகான ஒரு சாரி வாங்கி கொடுத்தாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சாரி, நல்ல வெயிட்டான ஒரு சாரி தான், கெட்ட முடியல, இன்னை வரைக்கும் வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். ஆமா, வெயிட்டான ஒரு சாரி வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு நிறைய குட்டி குட்டியா கிஃப்ட் ஒரு சில இது கொடுப்பாங்க. அங்கங்க இருக்கிற ஒரு இதை வச்சு ரெடி பண்ணி இல்ல குழந்தைங்கனால ஒரு சாக்லேட் பேப்பர் அப்படி நிறைய நான் வச்சிருக்கேன். ஒரு பேக்ல வச்சிருக்கேன், நிறைய கொடுத்ததெல்லாம் வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு, விஷயங்கள் இருக்கு. இப்போ செல்வி அப்படின்னா ஒரு அடையாளத்தை நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட அந்த மோதிரம் வந்து இதை சொல்லி ஆகணும். அந்த படத்துல சக்தி நீ ரொம்ப அழகா இது நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு உட்காந்தாச்சு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, கேமரா ஆன் பண்ற அந்த டைமிங்ல அப்பதான் ஞாபகத்துக்கு வருது, ஐயோ என்னோட அடையாளத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. நானும் அடையாளம் நானே சம்திங் ஏதோ ஸ்பெஷலா எதுவும் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா கடகடன்னு போய் போயிடுறீங்க. இந்த மாதிரி இந்த ரிங் வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு எப்போ வந்தோனோ அதுல இருந்தே இந்த ரிங் வந்து நான் பண்ணி போட்டது. இன்னைய வரைக்கும் என் கையில அப்படியே இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, ஏக்கா அந்த மோதிரம் போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மோதிரம் 2 கையிலையும் போட்டிருக்கு. இந்த மோதிரம் நடையலாம். அது மட்டும் இல்லாமல் சாரி அப்படி கட்டிட்டு வந்து இந்த ஒரு ஹிப் செயின் ஒன்று போட்டுப்பேன், நான் தான் போட்டுப்பேன். இந்த ரெண்டும் இல்லைன்னா கவச குண்டல மாதிரி என்னால் மேடை ஏறி மைக் எடுத்தா ஏதோ மாதிரி ஏதோ தனியாக விட்டுட்டோம், எதோ விட்டோம் தனியா அப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த ரெண்டும் என்னோட அடையாளம் சொல்லியே ஆகணும். சாரி கட்டுறது இதான் என்னுடைய தனி அடையாளமா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இது இல்லைன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. இது ஒரு குறை இருக்குது இன்னைக்கு, ஏதோ சரியில்லை. கூட பாடுறவங்களே கேட்பாங்க, ஏக்கா ஹிப் செயினை காணுமே அப்படிமாங்க. வச்சிருக்கேன், நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இது சொல்லியே ஆகணும். என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த 2 மோதிரம் இப்போ வரைக்கும். நிறைய நகைகள் வந்து சில பிரச்சனைனால அப்படி போயிட்டு வரும், பேங்க்லாம் போயிட்டு வரும். இந்த ரெண்டு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இது 2 போகாது. இதையும் நான் சொல்லி ஆகணும். என்னுடைய வரலாற்று பதிவு, வரலாறு. நிறைய கச்சேரிங்கள்ல நீங்க வந்து பாடும்போது உங்களுக்கு வந்து ஒரு சரி இது நம்ம ஊரு, நம்ம அடிக்கடி பாடி இருக்கோம், இவங்க கூட இந்த பேர் கூட பாடி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரின்னு போகும்போது அந்த ஒரு சின்ன டென்ஷன் இருக்குமா? அப்படி எத்தனை செலிபிரிட்டிஸ் கூட நீங்க வந்து பேர் போட்டு பாடி இருக்கீங்க? ஆமா, செலிபிரிட்டிஸ் அவங்க வராங்கனாலே நமக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன் வரதான் செய்யணும். அவங்க கூட போடு கரெக்டா பண்ணுமே. நம்ம ஏற்கனவே ஒரு விளையாட்டு பிள்ளையாச்சே, நம்ம ஆடுறதுலேயே நம்ம மைண்ட் இருக்கும், மக்களை ஆட வைக்கிறதுல மைண்ட் இருக்குமே தவிர அவங்க கூட போடும்போது கரெக்டாக பண்ணுமே அப்படின்னு ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் சார் வந்து நாணல்காடு அப்படிங்கிற பகுதிக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. மனோஜ் சார் கூட பாடியிருக்கோம். அப்புறம் மாலதி மேம் அவங்களுடைய பாடல் நிறைய எனக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. மன்மதராசா அந்த பாட்டு எல்லாம் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த பாடல்ல ஒன்று. மாலதி மேம் கூட பாடியிருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்முருகன், இப்போ சமீபத்தில் வேல்முருகன் சார் வந்து அடிக்கடி வராங்க. அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டே பாடுறது. வேல்முருகன் சார் கூட ரெட்டையர் பெட்டி அங்கே அதில் பண்ணோம். அவரோட நிறைய பாடியிருக்கோம். ஜாலியான ஆள். அப்புறம் தேவக்கோட்டை அபிராமி அந்த பொண்ணு அவங்க கூட. அப்புறம் இப்போ சன் டிவியில் அந்த அலைனா பொண்ணு சூப்பர் சிங்கர், அந்த பொண்ணு சின்ன பொண்ணுலேருந்தே நம்ம கூட நிறைய பாடி இருக்குது. நல்லா திறமையான பொண்ணு. அவங்க கூட நிறைய பண்ணியிருக்கோம். இன்னும் காலங்கள் இருக்குது, இன்னும் நிறைய கூட நிறைய அப்படியே பாடிக்கிட்டே இருக்க நிறைய கூட பாடுவோம் அப்படின்னு ஒரு நம்புகிறோம். நிச்சயமா மேம். அதாவது எங்கள் நிகழ்ச்சியை வந்து பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ ஒரு கலகலப்பான பேட்டியாக இருக்கும்னு நிச்சயம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் போக 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 வா இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, பாடும்போது தான் இனிமையாக பாடுறாங்க, தான் பேசும்போது இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். தேங்க்யூ. ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். என்ன தெரியுமா, சில பேர் பேட்டிக்கு வந்திருப்பாங்க, நான் கேள்வி கேட்பேன். அதாவது உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு நம்ம அந்த கேள்வியவே கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருப்போம். அப்போ தான் நம்ம ஒரு செகண்ட் கூட வருவோம் அந்த ஃப்ரேமில் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தியாக கொடுத்துருப்போம். அவங்க பதில் சொல்லுவாங்க, பாருங்க அது வந்து நான் இத்தனை வருஷம் வந்து இருக்கேன் இப்படி நம்மளை பார்ப்பாங்க. அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்குறதுடா சடார்னு முடிச்சுட்டாங்களே, நான் இப்படி முழிச்ச காலங்கள்
நிறைய உண்டு. ஐயோ கட் பண்ணிட்டாங்களே, அங்க லைவா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அப்புறம் உடனே இல்ல நீங்க அதுல இன்னும் நிறைய அப்படி நான் கொஞ்சம் எடுத்து கொடுப்பேன், இப்படி எல்லாம் நிறைய சமாளிச்சிருக்கோம். அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வேலை வைக்கல, ஏன்னா அந்த அனுபவம் அந்த மைண்ட் வைஸ் அந்த மாதிரி எனக்கு நான் கேள்வி கேட்க வேண்டியதே இல்ல, அவங்களே ஏதோ ஸ்டார்ட் நான் இந்த சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் அப்படின்ற அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்டாப் பண்றது மட்டும் தான் என் வேலையா இருந்தது. இல்ல நான் வடிவேலு சாருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும். வடிவேலு சார் நிறைய மீம்ஸ் பாக்குறதுனால அந்த காமெடி சென்ஸ் நமக்கு கொஞ்சம் நிறைய வரும். எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் ஒரு ஊர்ல வந்து கச்சேரி பண்ணும்போது அவங்க சமுதாய பாட்டு கேட்குறாங்க கீழே இருந்து, அதை நாங்கள் சினிமா பாட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஊரு கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். ஏன்னா அந்த காலத்துல கச்சேரிக்கு அவ்வளோ கூட்டம் உண்டு, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், அப்படி கூட்டம் இருக்கு. கீழே இருந்து என்ன பண்றாங்க, நான் கேம்பெயினிங்ல சமாளிச்சதை நான் சொல்றேன், இது எனக்கு மறக்கவே முடியாது. நிறைய சமாளிச்சிருக்கோம், இது எனக்கு மறக்கவே முடியாது. அப்போ கீழே இருந்து ஏதோ சமுதாய பாட்டு கேட்டு அவங்க யாரோ ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாரு போல இருக்கு, அங்க இருந்து ஒரு செருப்பு தூக்கி மேடைக்கு எறிஞ்சார். ஐயோ, மேடைக்கு என் மேலே பட்டு இப்படி கீழே விழுது. இதை வந்து நிறைய பேர் அவமானமாக எடுப்பாங்க, ஆனால் நான் அதை வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் என்னோட மைண்டை பாருங்க. அப்போது நான் அந்த அன்னைக்கு எடுத்துட்டு நான் வந்து பொதுவாகவே இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும், எந்த ஊருக்கு போனாலும் மாமா மச்சான் அக்கா மாமா இப்படி தான் என்னோட கூட்டு பழக்கம். கேம்பேரிங் இது வரைக்கும் யார் கேம்பேரிங் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணுறது என்னோட ஸ்டைல் இதுதான். மாமா யாரையும் சடான மாமான்னு சொல்லுவேன், மச்சான் சொல்லுவேன், அதாவது அக்கா சொல்லுவேன், டே மாப்பிள்ள இப்படிதான் சொல்லுவேன். என்னோட பிஹேவியர் எனக்கு அடையாளம் அதுதான். வேற எந்த கேம்பேரும் இது வரைக்கும் பண்ணதில்லை, நான் அது பெருமையா சொல்றேன். என்னைய பார்த்துதான் இப்ப நிறைய பேர் பண்றாங்க. இதுக்கு நான் இந்த கச்சேரியில பண்ற எல்லா விஷயத்துக்குமே, இப்போ உள்ள பாடகர் பாடகிங்க பண்றது எல்லாத்துக்குமே நான் தான் ஒரு ரோல் மாடல். நான் தான் சொல்லிக்கணும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னைய பார்த்து காப்பி அடிச்சவங்க உங்ககிட்ட இருக்கிறவங்க கிட்ட நாங்க என்னைக்கா பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல என்னைய பத்தி காப்பி அடிச்சவங்க எப்படி என்னைய சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. என்னைய பத்தி எல்லாம் மேடை ஏறி மணமக்கள் கிட்ட போய் பாடுறதா இருக்கட்டும், அது என்னுடைய நான் தான் ஆரம்பிச்சு வச்சது. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அந்த பாட்டு மேடை ஏறி பாடுறது என்னோட இன்னைய வரைக்கும் நான் பண்ணுவேன். அதாவது பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்துல 100 வருஷம் பாடி அந்த ரஜினி சார் எப்போ பண்ணுவாருல்ல, அந்த மாதிரி பண்றது எனக்கு இன்னைய வரைக்கும் அது ஒரு பிடிவாத நான் பண்ணுவேன். அந்த பாட்டு போய் மேடையில போய் அது ஒண்ணு இப்ப எல்லாரும் அதை பார்த்தா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப உள்ளவங்க எல்லாருமே அது மாதிரி ஆட வைக்கிறது எல்லாமே. நம்ம இல்லனாலும் நம்மளோட ஸ்டைல் இன்னும் பல வருஷம் இருக்குல்ல ஐயா, அதான் செல்வி. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அதை டாபிக் மறந்துட்டேன். ஒரு செருப்பு தூக்கி மேலே எரிஞ்சாங்களா, நான் அப்புறம் உடனே மைக்கில் வந்து மற்ற இப்போ நீங்களா இருந்தால் என்ன யோசிப்பீங்க, ஐயோ செருப்பு வந்துருச்சு யோசிப்பீங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன உங்களுக்கு அந்த அந்த செகண்ட்ல உங்க ஃபீலிங் என்ன? டக்குன்னு ஸ்வெட் ஆகும், பயங்கர டென்ஷன் ஆகி கோவம் வந்துடும் வந்துடுமா? ஆனா அந்த இடத்துலயே நான் எனக்கு இல்லைனாலுமே நம்ம மைக் ஆஃப் பண்ணிட்டு தூர இறங்கி போயிடுவீங்களா? ஆனா நான் அப்படி என்னனாலே பெருமைப்படுத்திக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படி இந்த வடிவேலு சொல்ல என்ன நேத்தைக்கு அடிக்க வாரீங்கன்னு சொன்னீங்க வரல அப்படின்னு கேட்பாருல, அந்த மாதிரி மாமா ஒரு செருப்பு போட்டிருக்கீங்க இன்னொரு செருப்பையும் போடுங்க இப்படின்னு கேட்ட கேள்வி உண்மையிலே எனக்கு மறக்க முடியாது. பரவாயில்லடா செல்வி நீ எங்கேயோ போயிட்ட அப்படின்னு என்ன நானே உற்சாகப்படுத்தின அந்த சம்பவத்தை மறக்க முடியாது. அதுல இருந்து வடிவேலு சொன்ன மாதிரி அவன் அடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம உடம்பு தயாராயிடுச்சு. உண்மையிலே வடிவேலு சார் எனக்கு ரொம்ப ரொம்ப தெய்வம். என்னோட ஒரே ஆசை நீங்க இந்த பேட்டியில கேட்கீங்களோ இல்லையே தெரியல, ஆனா என்னோட ஆசை வந்து வடிவேலு சாரை போய் நேரடியா பார்த்து அவ கூட போட்டோ எடுக்கணும். அடுத்து உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து அதுல என்னோட பெரிய நிறைவேறாத ஆசை அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படம் ஜெயிலர் படத்துல அவன் ஒரு பெரிய அந்த கிரீடத்துக்கு ஆசைப்படுவான். என்னடா கிரீடமா, என்ன கிரீடத்துக்காடா ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா என்னோட ஆசை நிறைவேறாத அந்த பெரிய ஆசை என்னன்னா, வடிவேலு சாரை பார்த்து போட்டோ எடுக்கணும். கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர். அண்ட் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க வந்து மத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களோட ரசிகர் பட்டாளங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பா என்னைக்குமே ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த நொடி இந்த நிமிஷம் நம்ம கையில, சரிங்களா? ஏதாவது வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான், வெளியில போறவங்களுக்கும் பிரச்சனை தான். பெண்கள் நான் வந்து இதுல சாதனை படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்துற அந்த பெண்கள் எல்லாமே சாதனை தான். வீட்டில் இருந்து இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது, இந்த பிள்ளைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மாப்பிள்ளையை எப்படி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதே பெரிய சாதனை தான். கண்டிப்பாக எல்லா பெண்களும் சாதனை பெண்கள் தான், இதில் எந்த வித மாற்றமே இல்லை. என்ன ஸ்பெஷல்னு நான் சொல்லிக்க விரும்பலை, அந்த குழப்பத்தில் இருக்கிற அந்த பெண்களை அது ஒரு 3 மணி நேரம் சந்தோஷப்படுத்துகிறோம், அதுதான். ஆண்களும் வந்து எவ்வளவோ டென்ஷனில் இருக்காங்க. ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஃபீல்டில் போட்டி நிறைஞ்ச உலகத்தில் அந்த ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதுதான் அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுதான் இசைக்கலைஞர்கள் எங்களோட எல்லாரோடைய ஆசையும் அதுதான். அந்த ஒரு நோக்கம் தான், நமக்குள்ள திறமையை கொண்டு அவங்க முன்னாடி காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு எண்ணம் இல்லை. ஏன்னா அந்த திறமைசாலி நம்மளும் அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியா இருக்கணும். இந்த நொடி இந்த நிமிஷம் நம்ம கையில, அவ்வளவுதான். இதை தவற விட்டோம்னா அடுத்த நொடி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அழகான ஒரு வார்த்தை, இந்த நொடி இந்த எங்க நிமிஷம். எங்க போனாலும் நான் இந்த டயலாக் சொல்லுவேன், இந்த நொடி இந்த நிமிஷம் நம்ம கையில. அதுக்கப்புறம் என்னன்னு அது நமக்கு தெரியாது. அப்புறம் பாத்துக்கணும், அவ்வளவுதான். அதனால இது இப்படி இருக்கோமா, இன்னைக்கு சந்தோஷமா பேட்டி கொடுக்குமா, ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து என்னைய வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. இந்த தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டம், குமரி, தூத்துக்குடி, தென்காசி, குறிப்பாக வந்து பாவுச்சத்திரம் ஏரியாவில் உள்ள நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த சைடு தான் நான் நிறைய இல்லை அந்த சைடு தான் நிறைய வாய்ப்பு முதல்ல கிடச்சிது. இப்போ தான் கொஞ்சம் அதை தாண்டி கொஞ்சம் வெளியில் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே உள்ள ரசிகர்கள் எல்லாருமே, பெண்களுக்கு ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஊரில் இசை நிகழ்ச்சி பண்ண வாரோம், உங்களை சந்தோஷப்படுத்த தான் வாரோம். இப்போ சமீப காலமாக தான் ஒரு 4-5 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதி பாட்டு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு இளைஞர்களுக்கு. இளைஞர்களே கண்டிப்பாக நீங்கள் வந்து பாதை தவறி போயிடாதீங்க. பொறுப்புகள் இல்லாமல் இருக்குது. உங்கள் ஊர் வந்து உங்கள் கையில் தான், சரிங்களா? அடுத்த தலைமுறை நீங்கள் தான். ஜாதிகள் இல்லேடி பாப்பா அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். கூட காலேஜில் படித்த உள்ள பொண்ணுங்க கூட என்ன சமுதாயம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம். அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி சமுதாயம் அப்படிங்கிறதுல ரொம்ப இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லோரும் நான் இசைக்கலைஞர்கள் பொதுவான ஆட்கள், சரிங்களா? பொதுவான பாடல் பாடுவோம். அந்த சமுதாய பாட்டு பாட சொல்லி அதையே கொஞ்சம் பண்ணும்போது நம்மளே அந்த ஜாதி அந்த உணர்வை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறோமோ அப்படிங்கிற ஒரு மனசு வந்து எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி, அவங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும், பிடிவாதமா சொல்லிடுறேன், நான் சொல்லியே ஆகணும். அது நம்மளே அவங்கள வளர்த்து விடுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உங்களை பாடுறோம், ஒரு பாட்டு பாடலாம், அது ஒரு ஆசைக்காக பாடி முடிச்சுக்கலாம். உண்மையிலே எனக்கு வந்து நம்ம இந்த இதுல பிறந்ததுக்கு இப்படி நம்ம தூண்டி விடுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், குற்ற உணர்வு தான் எனக்கு உண்மையிலே இருக்கும். குற்ற உணர்வு இருந்தாலும் அன்னைக்கு பாட்டுக்காண்ட ரூபா வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக கூட 2 பாட்டு பாட தான் செய்கிறோம். அது வேறு வழி இல்லை. அதை மட்டும் இளைஞர்கள் தயவு செய்து நீங்க அதை மாத்திக்கோங்க. நல்ல இளைஞர்கள் கரண்ட் டிவி செல்வி அக்காவோட ஒரு கோரிக்கை அவங்களோட கோரிக்கை வந்து நிச்சயமா நீங்க எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்காங்க. அதனாலதான் இந்த விஷயத்த நான் கண்டிப்பா மீடியால சொல்லியே தீர்வேன்னு சொல்லி கண்டிப்பா பிடிவாதமா நானா கேட்டு வாங்கினேன். நானா கேட்டு வாங்கினேன். அதாவது உங்களோட பயணம் வந்து சிங்கரா ஆரம்பிச்சு மீடியாவில் இருந்து இந்த மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனில் பெரிய திரையில் நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு நாளாவது நம்ம மூஞ்ச ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நாடகம் இல்லைன்னா படங்கள் அப்படி ஏதாவது வாய்ப்பை வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. அதாவது பெப்சி உமாவோட அந்த லைஃப் சாய்ஸ் பார்த்துட்டு குறிப்பாக சேட்டிலைட் சேனலில் ஒரு நாளாவது என் மூஞ்சி வரணும் அப்படின்னு ஒரு வெறியே இருந்துச்சு. சரி, அதுக்குரிய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அமையலைன்னு என்ன, இங்கே கச்சேரி லைவ் இதுக்கே டைம் சரியாயிடுச்சு. இதை தாண்டி என்னால் வெளியில் கொஞ்சம் போக முடியல. ட்ரை பண்ணியிருந்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், நான் ட்ரை பண்ணல. அது உண்மையிலே எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு வெறி தூங்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நாங்கள் தட்டி எழுப்பிடுவோம். அப்புறம் சேட்டலைட்ல இப்போ வந்து ஒரு லைவ் ஷோ பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நான் இப்போவுமே கிளம்பி போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு வெறியில தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணுறேன். அப்புறம் ஜீ தமிழில் வந்து ஒரு நீயா நானா மாதிரி ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அந்த ஒரு ஷோவில் வந்து இங்கேருந்து இசைக்கலைஞர்கள் சார்பாக நாங்கள் போய் ஒன்று பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போச்சு. அதாவது பாடகர் பாடகி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க உண்மையிலே. நான் வந்து ரியாலிட்டியாக, ஆமாம், அதாவது நான் பாடுற அந்த காலத்தில் வீடு கூட வாடகைக்கு தர மாட்டாங்க. இந்த பொண்ணு என்ன காலையில் போகுது, காலையில் காலேஜுக்கு போயிடுவோம், மறுநாள் காலையில் விடிஞ்சு 5 மணிக்கு தான் வருவேன், திருப்பி 8 மணிக்கு காலேஜ் போயிடுவேன். இப்படி கூட என்னை தப்பாக பேசின ஆட்களுக்கு மத்தியில் இருந்து நாங்கள் முளைச்சி வந்திருக்கோம். இப்போ உள்ளவங்க ஈஸியெல்லாம் ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க, வீட்டில் உள்ளவங்களே அனுப்பி விடுறாங்க, கூட வராங்க. அப்போ எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோங்கிறத அந்த ஷோவில் நான் ஏதோ பதிவு பண்ணியிருக்கேன் ஜீ தமிழில். அது ஒரு ஷோ ஒன்று தலையை காமிச்சிருக்கேன். சேட்டலைட்டில் ஒரு நாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி படம் ஒன்று பண்ணணும். என்னென்னா டைரக்டர் தங்கசாமி அவங்க வந்து ராட்னம் படம் எடுத்து ஹிட் கொடுத்தவங்க. ரொம்ப அருமையான படம் ராட்னம். ஃபுல் திருநெல்வேலி மாவட்டத்திலே படம், சுற்றி இங்கே உள்ளவங்களே நிறைய பேரை யூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தாங்க. அதில் நம்ம முத்தமிழ் சார் வந்து அசிஸ்டண்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதன் மூலமாக எனக்கு அந்த ஆசையும் நிறைவேறிச்சு. அது வந்து 8 திக்கும் மத யானை. 8 திக்கும் ஃபிலிமில் தலையை காட்டுன்னு நினச்சா அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறிச்சு. அதனால சொல்கிறேன், இப்போ செத்து போனால் நான் செத்து போயிடுவேன். அதனால தான் சொன்னீங்க எனக்கு இந்த பிறவி எடுத்தது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அந்த ஒரு சீன் படத்துலையும் தலையை காமிச்சிருக்கேன். அதில் வந்து நிறைய பேருக்கு என்னை அடையாளம் தெரியாது. ஏன்னா மேக்கப்பே இல்லாமல் எனக்கு டப் வாய்ஸ் கொடுத்தது கூட சென்னையில் போய் நான் கொடுக்க முடியல, வேற யாரோ கொடுத்தாங்க. ஆனாலும் நிறைய பேர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால படத்தில் அந்த 8 திக்கும் மத யானை டைரக்டர் தங்கசாமி அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில்
நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முத்தமிழ் சார் தான் அந்த இதாக இருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஸோ என்னோட எல்லா ஆசையுமே கிட்டத்தட்ட நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வரும். கைப்புள்ள இன்னுமா அந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. தூங்கிடுறா. நிச்சயமா உங்க திறமைக்கு ஏத்த ஒரு மேடையும் உங்க திறமைக்கு ஏத்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அது எங்க மயூரி டிவி சார்பா I'm waiting. அதாவது ஒரு விஷயத்த உண்மையா சொல்லிடணும். நானும் நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன். பட் எப்பவுமே ப்ரொஃபஷனல் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட வந்து நம்ம அதிகமா வந்து எப்படி சொல்ல ஒரு பாண்டிங்கோடலாம் பேச முடியாது. ஒரு அஃபிஷியலாக தான் நம்ம பேசியிருப்போம். நம்ம கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்திருப்போம். ஒரு 10 கேள்வினா அந்த கேள்வி கேட்டுப்போம், அதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் அண்ட் தென் கிளம்பும் போது தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். பட் விழுந்து சிரிச்சது, நான் மனசு விட்டு சிரிச்சது உண்மையிலே இந்த பேட்டியெல்லாம். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நீங்க படக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் தான், உள்நோக்கம் தான். உண்மையிலே எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருக்குது உங்களை நான் பேட்டி எடுத்தது. அண்ட் உங்களோட பிஸி ஷெடியூல்ல நீங்க எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கரியர் வந்து இதோட மட்டும் நிற்காம இன்னும் வேர்ல்டு வைஸ் நீங்க நிறைய இடங்கள்ல போய் கச்சேரி பண்ணணும் அண்ட் திருநெல்வேலி பெருமையை இன்னும் அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் மேம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நானும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் நிறைவேறமா. ஓகே, இந்த அருமையான வாய்ப்பை வழங்கின நம்ம மயூரி டிவி சார், ஆர்மைனா சார் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. ஒரு ஃபோன் பண்ணி பேசினா போதானா அக்கான்னு அவர் சொல்லுவார் இன்னை வரைக்கும். அதை நான் சொல்லியா பொதுவாகவே நிறைய பேர், அதாவது சார் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ வெளியில் இப்போ நம்ம சும்மா அப்படியே டெய்லர் வேலைக்கெலாம் அப்படி நடந்து பஸ்ஸுக்கெலாம் நடந்து தான் போவேன் நான் மேக்ஸிமம். அப்படியே ஜாலியாக நடந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வாய் பார்த்துட்டே நடந்து மக்களோட மக்களாக போகிறது ரொம்ப பிடிக்கும். என்ன மேக்கப் இல்லாமல் நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் செல்வி அக்கா தானே அப்படின்னு, அதாவது சின்ன பையன் கூட அப்படி தான் கேட்பாங்க, செல்வி அக்கா தானே. எனக்கு அந்த பெருமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு உரிமையோட செல்வி அப்படின்னு கூப்பிட்றத விட செல்வி அக்கா தானே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இது வந்து வயசு கூடின அந்த இது இல்லை, அது ஒரு மரியாதைக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய நம்ம மயிலோசை மற்றும் அதை யூடியூப் மயிலோசை தானே. ஸோ சாருக்கு வந்து ஆர்மைனா சாருக்கு, மயூரி டிவி எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்த அந்த மயூரி டிவி அவங்களுக்கும் சார் ஆர்மைனா சாருக்கு மனமார்ந்த நன்றி. ஜாலியாக இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் இவங்க பாட்டில் பேசுகிறாங்க, நம்ம கேள்வி கேட்க வந்திருக்கோமே நமக்கு வேலை இல்லையே அப்படின்னு நினைக்காம என் கூட பயணித்த சுனிதா தானே. ஸோ உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய பேட்டியை ரொம்ப அழகாக வெள்ளரம் சார் வந்து லைட்டெல்லாம் போட்டு மாட்டி எடுத்து காதில் வச்சு கேட்டுட்டு சிரிச்சுட்டே இருந்தாலும் என்ன சிரிச்சுட்டே இருக்குது, 2 லூஸ் மாதிரி தெரியாமல் வந்துட்டோமா அப்படின்னு நினைக்காம இந்த சிரிப்போட அர்த்தம் வந்து 2 பேர்த்துக்குமே புரியும். அவங்களும் புரியுமான்னு தெரியலையே. அவர் கேமராமேன் சார், அவருக்கும் நன்றி. அவங்க கூட வந்திருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்திருக்க அந்த தம்பிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மக்கள் எல்லாருக்குமே எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்து என்னை வளர வச்ச எல்லா தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. ஃபாரின் வரைக்கும் போயிருக்கோம், மஸ்கெட்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஒரு ஷார்ட் ஏதாவது அவங்க பார்க்க நேர்ந்துச்சுன்னா ஸோ மஸ்கெட்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, ஒவ்வொரு நிமிடத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனைகள் லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம சிரிக்க முடியும், நினைச்சா சிரிக்கவே முடியாது. ஸோ சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. எல்லாருக்குமே ஓரளவு நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முத்தமிழ் சாருக்கும் நன்றி. இந்த டீம் கவிதாலயா குரூப், அந்த குரூப்ல உள்ள எல்லாருக்குமே ஆடியோ, எனக்கு மைக் வந்து எல்லா இடத்துலையும் மைக் செட் ஆகாது, என்னோட டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்க அந்த மைக்கு அந்த பண்ற அவங்களுக்கும் உங்களுக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னோட சக தோழிகளுக்கும் கூட நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அக்கா வந்துட்டாங்க, இனிமேலாம் அக்கா பார்த்துவாங்கன்னு ஒதுங்குற கூட பாடுற தம்பிமாரு, அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அக்கா வந்துட்டாங்க, நம்பிக்கை இருக்குதுல்ல. சரி, நீங்க வந்துட்டீங்க, இனிமே அவங்க கண்டிப்பா நிறைய தம்பிமாரு அப்படிதான் சொல்லுவாங்க, அக்கா செல்வி அக்கா வந்துட்டாங்க நம்ம உட்காந்துக்கலாம்டா அப்படின்னு உட்காந்துக்குவாங்க. நிறைய பொண்ணுங்களா இருக்கட்டும், அக்கா வந்துட்டாங்க, பாடினா ஒண்ணுதான் பாடாட்டாலும் ஒண்ணுதான், கச்சேரி துட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. குறிப்பா என்னை இந்த அளவுக்கு செல்வி, கரண்ட் டிவி செல்வி அப்படின்னு உலகுக்கு அறிமுகப்படுத்திய நம்ம கடவுளுக்கு குறிப்பாக அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நானும் ஒரு எல்லாம் வழக்கமா நானும் கேம்பேருமா ஒரு என்னோட ஸ்டைல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் செல்வி. டாடா. இப்போ நீங்க சொல்லுங்க. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1000 தலை வாங்கிய சிந்தாமணி அப்படின்னு பேரு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மேடையில் பெரியவர்களால் ரொம்ப அழகாக பேசப்பட்ட நம்ம கரண்ட் டிவி செல்வி, அதுலேயும் அதிகமாக சொல்கிறாங்களா கரண்ட் டிவி செல்வி அக்கா, அது அவங்களவே செய்யறதே சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களோட அடையாளம் அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசுகிறோம். உண்மையிலே டைம் போனதே தெரியல. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சோம், அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு.
ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கா, சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்தா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லியே டைமே போனதே தெரியல. 1 ஹவர் ஆயிட்டு. அந்த அளவில் கலகலப்பான பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்தேன், அண்ட் அந்த டைமிங்கில் அந்த காலகட்டத்தில் எந்த வசதியும் இல்லாமல் அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அடுத்த ஜேர்னிக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதாவது சிங்கர் ஆகணும், அடுத்து மீடியாவுக்கு போகணும், அண்ட் தென் சேட்டலைட்டுக்கு போகணும், ஒரு படத்துக்குள்ள நம்மளோட ஃபேஸ் வந்து பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட எண்ணம் வந்து அவங்கள தூங்க விடவே இல்லைன்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷ காலத்தில் அவங்களோட பார்ட் பார்த்தீங்கன்னா சிங்கராக இருந்தாங்க, அடுத்து வந்து மீடியா ஃபீல்டுக்கு வந்தாங்க. அந்த மீடியா ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க பண்ணாத ரோலே இல்லைன்னு சொல்லலாம். A to Z எல்லா விஷயத்துலையுமே பண்ணிட்டாங்க. அதாவது ஆட் வாய்ஸ் கொடுக்கறதுல இருந்து, ஆட் பண்ணுறதுல இருந்து, ஆங்கரிங் பண்ணுறதுல இருந்து, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறதுலேருந்து, இன்டர்வியூஸ் என்னது, அதே மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சேட்டலைட்டில் வந்து ஒரு ஷோவில் போய் அவங்கள வந்து அவங்களோட திறமையை சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம். அண்ட் படத்தில் ஒரு அழகான ஒரு மூவி, அந்த மூவிலையும் அவங்க வந்து கால் பதிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை திருநெல்வேலி பெருமையை வந்து நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து திருநெல்வேலியில் பிறக்கிறது உண்மையில ரொம்ப புண்ணியம் பண்ணதுன்னு சொல்லுவாங்க, அண்ட் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க போகிற ஒவ்வொரு கச்சேரிக்கும் திருநெல்வேலி செல்வி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கண்டிப்பாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருநெல்வேலியில் பிறந்தது நம்ம, அண்ட் அதுக்கு பெருமை சேர்க்கறது நம்மளோட கடமை அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையுமே. இந்த எவ்வளோ நேரம் பேசும்போது அவங்க வந்து she was so awesome அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவில் ஒரு ஹாப்பியாக இருந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சி, இப்படி ஒரு தொகுப்பு வந்து உண்மையிலே நான் இந்த எந்த நிகழ்ச்சியிலையுமே ஒரு ஃபீல் பண்ணதே இல்லை. இதோ நம்ம பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலகலப்பான நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு டைம் சந்திப்பாக இவங்களே நான் இன்னொரு நாள் பேட்டி எடுப்பேன். இன்னும் அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு ஹை லெவலுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதே சந்தோஷத்தோடையும் ஜாலி மூடோடையும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா.